ஆயிடுச்சு, என்னடா பேக் பண்ணிலாம் வச்சுருக்கானே, ஊருக்கு கிளம்பிட்டியா அதுக்குள்ளேயும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், அது நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க, சொல்கிறேன். நைட்டோட நைட்டாக ஏதோ திருட வந்த மாதிரியே கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. எங்கன்றது நான் முதல்ல தாண்டுவேனானே தெரியல. அந்த இடம் கொஞ்சம் மலையெல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும், நமக்கும் அதுக்குமே செட் ஆகாது. ஸோ என்ன பண்ண போகிறேன் என்னன்றதே தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும். பட் ஆனால் நல்லா இருக்கும்ன்றதுக்கு நான் கேரண்டி. அது எப்படின்னு பார்ப்போம் போக போக. On your marks. Get set. Go. Ayyappan for athletics. ஆரம்பமே அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக போச்சு. இது முடிவுள்ளடா, ஆரம்பம். வேன் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஒயர்லாம் இதுவாகி ஃபயர் ஆகி வண்டி நடுவில் நிற்குது. சரியா தெரியல, எப்படி போக போகிறோம் என்னன்றது தெரில, போகணுமானே ஃபஸ்ட்டு தெரில. Many hours later. இன்னெல்லாம் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். மேலே மலை ஏறிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்கிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் பேசுவோம். ஃபைனலாக இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த இடம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, என் வாய்ஸ் வேறு எப்படி இருக்குதுல்ல, நடுங்குது காலங்காத்தால். ரொம்ப ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு, இல்லை குளிக்கணும் வேறு சொல்கிறாங்க. லைட் எரியுது, மேலே லைட் எரியுது. ஓ, கேப்பில் தெரியுதா சன்லைட்டு? என்ன கண்ணு கூசுது, என்னது இது? அதான் சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல. நீ பகல்ல எப்பயா சூரியனை பாத்துருக்க? அது சரி. என்ன காலையில லைட் போட்டுருவாங்க. ஓ, ஃபைனலி வந்து மேலே டாப்பில் ரீச் ஆகிடுச்சு. தான் டாப் வியூ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லலை, வந்து கொல்லிமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் குலதெய்வம் செம்ம வியூவாக இருக்குது. இதுக்கே பெருமாடு இல்லை, கீழே வேற போன மறுபடியும் அந்தளவுக்கு எனர்ஜியும் இல்லை. எந்த அளவுக்கு காலைல குளிர்ச்சோ இப்போ அதே அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, செப்பல் இல்லாமல் இந்த கல்லில் நடக்கவும் முடியல, கீழே ஒரே இதுவாக இருக்குது. எப்படிலாம் எல்லாம் போகிறாங்கன்னு தெரியல. அப்படி கஷ்டப்பட்டு கூட்டம் சுத்தமாக முடியல, டயர்டாகுது. ஆமாம், இந்த கோயில் இங்கே கட்டியிருக்காங்க, இல்லை இங்கே அமைஞ்சிருக்கா அதுவே. எங்கே உட்காந்துருக்காரு அவ்வளோதான். எப்படி ஐயப்பன் போய் அங்கே உட்காந்துருக்காரு, முருகர் இப்படி போய் பழனியில் மேலே போய் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி கருப்பர் கொல்லிமலையில் இங்கே உட்காந்துருக்காரு. இவ்வளோ மேலே வந்து உட்காருவாரு. டேடி இப்படி தான் என்ன சாரி மலைக்கு தூக்கிட்டு போவோம். இது சேட்டை பண்ணிட்டுருக்காரா? நானும் ரொம்ப நல்ல பையன்லாமா பார்த்து. நான் நல்ல இப்போ கூப்பிடுவாங்கண்ணா, நான் வந்து கொஞ்சம் ஊரில் இருக்கேன், கூப்பிடுவாங்க. சொல்கிறேன், பெரிய பாதையில் பழம் நல்ல பழம். அடுத்து
அதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு, நல்ல இடத்துல. நடுவில் வேற ஸ்லிப் ஆகிடுச்சு வேறு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அதில் கான்சன்ட்ரேஷன்றதுனால சரியாக வாக் பண்ண முடியல. வேட்டி வேறு போட்டிருந்தால மழையில் இதுவாகிடுச்சு. அடி எதுவும் பெருசாக படல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே போகிறோம் என்னன்றது தெரில, பார்ப்போம். அவுட் ஆகிட்டியா? சேட்டடா உனக்குலாம். எந்த கேமரா இந்த கேமரா 2 கோயில் போகணுமா? எங்கே இருக்குது? ஒரு சிவன் இருக்காரு, ஒரு கொல்லிப்பாவைன்னு ஒன்று இருக்குது, எட்டுக்கையம்மன் இருக்குது. எட்டுக்கையம்மன் கொல்லிப்பாவை. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அங்கே இருக்கா கோயிலுக்கு? போகவே எவ்வளோ நேரம் அவங்களே ஏறிக்கலாம். இன்னும் அது போய் மேலே இறக்கிறாங்க. ட்ராவலாக இருக்குது. அதுங்கெல்லாம் நடந்து சுத்தமாக முடியல. காலையில் இருந்த கிளைமேட் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ இவங்களையும் யாரையும் ஆளை காணோட, எங்கன்னே தெரியல. உட்கார விட்டு போயிட்டாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து செம்மையாக டயர்டாகுது. காரில் உட்கார வச்சுட்டு ஏதோ வாங்குறேன்னு போயிட்டாங்க. அடுத்து வேறு இன்னும் எங்கேயோ போகணுன்றாங்க. எப்போ வீட்டுக்கு போவேன்னு தெரில. எப்படியும் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. செம்ம டயர்டு. விட்டா எங்கேயோ படித்து தூங்கிடுவேன். ஆனால் அது இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ போகிறேன்னு தெரில. ஃபுல் டே நேற்று ஆரம்பித்தது இன்றைக்கி மத்தியானமே ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் போகுது என்னன்றது தெரியல. எங்கேயோ பிளான் வச்சுட்டே போகிறாங்க, பெருசாக அடுக்கிட்டு. பார்ப்போம் அப்படின்னு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களை மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு போய் தூங்க போகிறேன். இதுக்கு மேலே நம்மளால் ஆசையை கூட முடியாது. எனக்கு சாப்பாடு கூட வேணாம். நான் போய் தூங்குறேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஏதாவது இருந்தால் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இல்லைனா அடுத்து மேபி ஊருக்கு கிளம்புறதா கூட இருக்கும். ஸோ பாய்.